Hi guys, Hearty welcome for my channel. இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா, நீங்க இப்போ ஸ்கிரீன்ல பார்க்குற மாதிரி இன்ஸ்டாகிராம்ல ரொம்பவே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நம்ம எப்படி அலைட் மோஷன்ல கிரியேட் பண்றது அப்படி சொல்லி பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம அப்படியே ஃபுல்லா பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அலைட்மோஷன் ஆப்குள்ளே வந்தாச்சு. ப்ளஸ் ஐகான் டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1080 கொடுத்துக்கோங்க. செகண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் 2340 வந்து கொடுத்துக்கோங்க. கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு ப்ளஸ் ஐகான் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ளஸ் ஐகான் மேலே டேப் பண்ணிவிட்டு ஆடியோ அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போய்ட்டு ஒரு ஆடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு ஒரு 2 வேர்ட்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புக் மார்க் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. புக் மார்க் எப்படி ஆட் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, ரைட் சைடில் இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து புக் மார்க். அதை நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு டேப் பண்ணிங்க அப்படின்னா வந்து புக் மார்க் உங்களுக்கு ஆட் ஆகும். இந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐகான் வந்து டேப் பண்ணிவிட்டு இமேஜ் வீடியோ ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு வியூ வால் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்க இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிவிட்டேன். மேலே இருக்கிற அந்த 3 டாட்டை வந்து டேப் பண்ணிவிட்டு ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேரா மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேரா மார்க் டேப் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எங்கே வந்து புக் மார்க் நீங்கள் ஆட் பண்ணிங்களோ அந்த இடத்துல வந்து போய்டும். கீழே வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. செகண்ட் ஆப்ஷன் டேப் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு அது வரையும் உங்களுக்கு ஃபோட்டோ வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிடும். இந்த மாதிரி வந்துட்டு இதோட நெக்ஸ்ட் செகண்டில் வச்சு நீங்கள் அடுத்த ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. காய்ஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிவிட்டேன். அந்த இமேஜ் வந்து டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனுக்கு போய்ட்டு ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா கடைசியாக வந்து உங்களுக்கு அதர் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனுக்குள்ள போய்ட்டு RGB கலர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3rd காலமில் வந்து நீங்கள் ஜீன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கலர் லைட் அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு பிரைட்னஸ் ஆர் கான்ட்ராஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பிரைட்னஸ் வந்து நீங்கள் -5 கொடுத்துக்கோங்க. கான்ட்ராஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் +30 கொடுத்துக்கோங்க. அண்ட் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. சேம் வந்துட்டு கலர் லைட் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு சேச்சுரேஷன் ஆர் வைப்ரன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து டேப் பண்ணிக்கோங்க. அதில் வந்து சேச்சுரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 20 வந்து கொடுத்துக்கோங்க. அண்ட் வைப்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1.50 வந்து கொடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. சேம் அதே கலர் லைட் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு அதே பிரைட்னஸ் ஆர் கான்ட்ராஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவோட ஸ்டார்டிங்கில் வந்து கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட எண்டிங்கில் ஒன்று அண்ட் அதோட மிடில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் இருக்க கீ ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரைட்னஸில் வந்துட்டு -35 கொடுத்துக்கோங்க. அண்ட் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் +35 கொடுத்துக்கோங்க. அண்ட் எண்டிங்கில் வந்து உங்களுக்கு ஒன்றும் பண்ண தேவையில்லை, அப்படியே இருக்கட்டும். ஸோ இவ்வளோ தான் கைஸ் இந்த எஃபெக்ட். இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த 3 டாட்டை டேப் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்து அடுத்து இருக்க இமேஜ் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே இருக்கிற இந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி முடிச்சிடலாம். காய்ஸ், வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஹோப் யூ லைக் திஸ். அண்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின தாட்ஸை வந்து கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை டேப் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. பாய்.